இப்படித்தான் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணாங்களாம். கடைசி நேரத்தில் அல்வா கொடுத்த காங்கிரஸ் வாசலில் நின்ன ஏமாந்த மக்கள். 7 கட்டங்களாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கியதால் குறுகிய காலத்தில் தேர்தல் பணியாற்ற இங்குள்ள கட்சிகள் கொஞ்சம் சிரமப்பட்ட அதே நேரத்தில் 7வது கட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி செய்து மக்களுக்கு அல்வா கொடுத்த விவகாரம் இப்போது காங்கிரசுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. 2014 மற்றும் 2019 தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரியே அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டி கொடுத்தது பாஜக. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக பாஜக வியூகம் வகுக்கிறது, இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கிட்டாங்க. அதே நேரத்தில் மீண்டும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அதிக அளவில் வெற்றி பெற்றுவிட்டால் காங்கிரஸ் வீக்காகத்தான் உள்ளது என பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் பிஜேபி என திட்டமிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் செய்தனர் காங்கிரசார். அதுதான் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பேராசை காண்பித்த திட்டம். வெறும் வாயால் வடை சுடுவது போல் மக்களுக்கு சொன்னால் நம்ப மாட்டார்கள், அதனால் எல்லோருக்கும் ஒரு கார்டு தரலாம் என யோசித்து காங்கிரஸ் போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் வெற்றி பெற்றவுடன் உங்களுக்கு மாதந்தோறும் 8500 ரூபாய் வீதம் வழங்கி வருடந்தோறும் 1 லட்சம் ரூபாய் வரை கொடுப்போம் என சீட் கம்பெனி நடத்துவது போல மக்கள் மத்தியில் பேசி பேராசை வளர்த்துவிட்டு இருக்காங்க காங்கிரஸ். அதுவும் குறிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி மூலம் அயோத்தியில் வெற்றி பெற்றால் பாஜகவை ராமரே கைவிட்டு விட்டார் என பிரச்சாரம் செய்ய பயனுள்ளதாக இருக்கும் என முன்கூட்டியே தீர்மானித்த காங்கிரஸ் மக்களுக்கு மூளை செலவை செய்துள்ளதாம். இதையெல்லாம் நம்பி வாக்களித்த மக்களுக்கு பெரும் ஆப்பு வைக்கும் விதமாக அயோத்தியில் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு 1 லட்சம் ரூபாய் வாங்குவதற்கு அதிக அளவிலான இஸ்லாம் பெண்கள் குவிந்து நீண்ட நேரமாகியும் யாரும் வந்து எதுவும் சொல்லாததால் சாபம் விட்டு பேசி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்து இருக்காங்க. இப்படியெல்லாம் ஏமாற்றி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற 99 எம்பிக்கள் பதவியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? மகாலட்சுமி திட்டம் காங்கிரஸ் அநியாயங்க. அதாவது சர்ச்சில் ஒரு வாட்டி ஒரு டாக்ஸியில் போனாராம், வரலாறு. டாக்ஸியில் போய் பிபிசியில் அவர் பேச போகிறார். டாக்ஸிக்காரனுக்கு தெரியாது அவர் சர்ச்சில்னு. அவர் வந்து அப்பா நான் உள்ளே பேசிட்டு வருவேன், நீ 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவியானா, ஏன்னா நான் வெயிட் பண்ண மாட்டேன், வீட்டுக்கு போய் நான் ரேடியோவை போட்டு, அப்போ அந்த காலத்தில் டிவிலாம் ரொம்ப இல்லை, ரேடியோ போட்டு சர்ச்சில் பேச போகிறாரு, அதை நான் கேட்கணும்னு சர்ச்சில்கிட்டே அந்த டாக்ஸிக்காரன் அடடா இவ்வளவு தேசபக்தி என் மேலே உள்ள பக்தி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் சொன்னாரான், சரி நான் அவனுக்கு, ஆனால் அப்போ கூட அவர் சொல்லலை அவர் சர்ச்சில்னு, நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வெள்ளியோ என்னமோ 10 பவுண்ட்ஸு நான் கொடுக்குறேன் இருப்பியான்னா, அப்படியே அப்படின்னா அந்த சர்ச்சில் கேட்டு போய் பாடா போட்டோம், நான் ஏன் அதை கேட்குறேன், நான் 10 பவுண்டு கொடுக்குறேன் சார், நான் இங்கே வெயிட் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னான். அப்போ சர்ச்சில் சொன்னார், அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த சர்ச்சில் இந்த நாட்டுப்பற்று இதோட காசு தான் முக்கியம், அதுதான் இந்த தேர்தல் காட்டியிருக்கு. இந்த மகாலட்சுமி திட்டத்தை மட்டும் மக்கள்கிட்ட ஒரு முறை நான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், 1 லட்சம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 வருஷத்துக்கு. எங்கே வறுமை கோடு கீழே இருந்தாங்க. சர்ன்னு நான் திருப்பி உடனே நெட்டுக்கு போனேன், எவ்வளோ பேர் வறுமை கோடுக்கு நம்ம நாட்டில் இருக்காங்க. 4 மாதத்துக்கு முன்னால் ஒரு கணிப்பு பண்ணியிருக்காங்க, 14.9% இந்தியாவில் வந்து வறுமை கோடு கீழே இருக்காங்க. இந்த 14.9% 147 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா அதுவே ஏறக்குறைய 21 கோடி ஆகிடுது. சரி, இந்த 21 கோடியில் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் இருக்காங்க, தட்டி விட்டுருங்க, 10 கோடி 10.5 கோடி ஆகிடுது. அதாவது 10.5 கோடி லட்சம் 10.5 கோடி லட்சம், அதாவது 10 lakh crores ஒவ்வொரு வருஷமும் இந்த பெண்களுக்கு கொடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் இந்தியாவுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கும் மிசைல்ஸுக்கும் பிளேனுக்கும் பாம்புக்கும் கப்பலுக்கும் எல்லாம் சேர்த்திங்கன்னா 6.25 லட்சம் கோடி 6.25 lakh crores. எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் எய்ம்ஸை கட்டுங்கிறீங்க, அதை கட்டுறீங்க, மாத்திரை மருந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, எல்லாம் சேர்த்து 95,000 crore. ஆனால் இந்த மகாலட்சுமி திட்டம் மட்டும் கொடுக்கணும்னா 10 லட்சம் கோடி. அதாவது டிஃபென்ஸ் பட்ஜெட்டு இட்ஸ் நாட் பாசிபிள். யூபி வந்து கடைசி ஃபேஸ் 1ஆம் தேதி முடிஞ்சது, 4ஆம் தேதி எலெக்ஷன். அப்போ சொல்லியிருக்காங்க, இப்போ நீங்கள் ஓட் போட்டிங்கன்னா 3 நாள் நாங்கள் வந்துடுவோம், அதுக்கப்புறம் உங்கள் பெண்களுக்கெல்லாம் வருஷம் 1 லட்சம் சொல்லி ஏமாற்றிருக்காங்க. அண்ட் அது முதல் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்னா அட்லீஸ்ட் 1.5 மாதம் வெயிட் பண்ணுமே நினச்சிருப்பாங்க. இவங்க என்ன 1ஆம் தேதி முடியுது, 4ஆம் தேதி ரிசல்ட்டு, அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாயிடும், ஊர்ஜிதப்படுத்துவாங்க. ஸோ ப்ளீஸ் மக்கள், இதை பார்க்குற மக்கள், யூ கான்ட் அஃபோர்ட் டு கிவ் 11 lakh crores or 10.5 lakh crores என்கிற உண்மையை, இது சாத்தியமே இல்லை என்கிற உண்மையை வெளிப்படையாக எடுத்து சொல்லணும்.
அந்த ஒரு விஷயமே ஒரு பெரிய ஓட் ஸ்விங்கை வந்து உண்டாக்குச்சு. பெரிய விஷயம். இந்த மகாலட்சுமி திட்டம் வந்து மகாலட்சுமிங்கிற பேர் கொண்டு வந்த திட்டம் பாஜகவுக்கு சனீஸ்வரன் அல்லது கேத்து திட்டமாகி அடித்து சாத்திருச்சுங்கிறது தான் உண்மை.